அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 3:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில், எழுந்து நடுவே நில் என்று சொல்லி இந்த மனிதனை பார்த்த உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்து விடவில்லை. அதுக்கு பதிலாக இவனை பார்த்து நீ எழுந்து நில் என்று சொன்னார். பாருங்கள், ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாக பகிரங்கமாக அவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எங்கே செய்தார் பாருங்கள். ஆக இந்த மனிதன் தைரியமாக எழுந்து நின்றான். ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோட மற்றவர்களை பாராதபடிக்கு, வெட்கப்படாதபடிக்கு தைரியமாக இயேசுவின் வார்த்தையை கேட்டு எழுந்து நின்ற இந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேடுவதில், அவரை நம்புவதில் தைரியமாக விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எதுவும் உங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு தடைகளை உடைத்து ஆண்டவரை தைரியத்தோடு கிட்டே சேருங்க. தைரியமாக ஆண்டவரை நம்புங்கள், வெட்கப்படாமல் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த நாளிலே அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தினாலும் சாபத்தினாலும் வெள்ளி சொன்ன கட்டுகளினாலும் கடன் பிரச்சனை போன்ற தொல்லைகளினாலும் வெளியே தலை காட்ட முடியாமல் நீங்கள் மறைந்திருக்கலாம். அல்லது சிலர் பாவத்தை அறிக்கையிட மனமில்லாமல் வெட்கத்தோடு கூட குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் இத்தனை பெரிய காரியத்தை செய்துவிட்டேன், தினமும் இந்த காரியம் என்னை உறுத்துகிறது, என்னை மனமடிவாக்குகிறது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு தலை குனிந்து இருளுக்குள்ளே கிடக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களை வெளிச்சத்து கொண்டு வரும்படி, உங்களை பிரகாசிக்கும்படி, உங்கள் அவமானம், நிந்தை, இருளை அகற்றும்படி, பயத்தை அகற்றும்படியாக உலகத்துக்கு வந்த இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா, எழுந்து நில் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தி எல்லா ஜனங்களின் கண்கள் கும்பாக மேன்மைப்படுத்தும்படி வந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், எழுந்து நில் என்று சொன்னா என்னன்னு அர்த்தம்னு கேட்டா, உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்ட விரும்புகிறேன், உன் வாழ்க்கை தலைகளாய் மாற்றி காட்ட விரும்புகிறேன், ஆகவே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மனிதன் அதன்படி எழுந்து நின்றான். அவனுக்கு சுகம் கொடுத்து அவன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றினார் இயேசு. இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றப் போகிறார். முன்பு இருந்தது போல இனி இருப்பதில்லை. இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து இயேசு உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கிற இடத்துல எழும்பணும், பாவத்தை விட்டு எழும்பணும். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தை கீழ்ப்படிந்து நீங்கள் எழும்பும் பொழுது ஒரு அற்புதம் உங்களை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.